வணக்கம். நாங்குநேரியில ஒரு டபுள் மர்டர் சம்பவம் நடந்திருக்கு. இரட்டை கொலை நடந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை நெல்லை மாவட்டத்தில் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். நெல்லையில இதுக்கு முன்னாடியே இந்த ஜாதிய கொடுமை தொடர்பான ஒரு விஷயம் பரபரப்பாச்சு. இப்ப அடுத்து இந்த விஷயம் அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இந்த சட்டம் ஒழுங்குல பெரிய ஒரு சேலஞ்ச் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய நேயர்களுக்கு வணக்கம். முக்கியமாக தெரிவிக்கணும்னா நம்மளாம் ஒரு பொறுப்பான விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய பெப் டாக் மாதிரி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதுனா மக்களுக்கு கொஞ்சமாவது விழிப்புணர்வு வரணுங்கிறதுனால தான் நம்ம நோக்கம். மற்றபடி எந்த நோக்கத்திலையும் நம்ம இப்போ செய்யலை. ஒரு சமூக பொறுப்புங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சரி, சமுதாயத்தில் இருக்கிற நம்ம இந்தியாவை பாதுகாக்கணுங்கிற ஒரு பொறுப்பு முதல்ல. அடுத்தது இந்த மாதிரி கலாச்சாரங்கள் பெருகுவதனால நம்முடைய கலாச்சாரம் எப்படி சமுதாயத்தை கொலை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது எப்படியெல்லாம் பசங்களை முதல்ல ட்ரிம் பண்ணணுங்கிறது. முக்கியமாக இந்த கல்வியாளர்கள் இருக்காங்க இல்லையா, பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிற பள்ளிக்கூடத்து தான் சின்ன கிளாஸ்லேருந்து முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும்போது, நீங்கள் படிக்கும்போது கூட மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ஒரு 2 கிளாஸ், ஒரு 2 பீரியட் வரும். அதில் ஃபுல்லாகவே சமுதாய இதுவாக அட்வைஸ் எப்படி நடக்கணும், ஏது இந்த சமூக நீதி என்ன, அதுக்கப்புறம் எப்படி பொறுப்பாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நோட்ஸு நம்ம கதைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த புராண கதைகள் அதெல்லாம். அந்த மாதிரி இப்போல்லாம் கிளாஸே கிடையாது. நீங்கள் டைம் டேபிளை வாங்கி பாருங்கள், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற கிளாஸே கிடையாது. அதனால தான் இப்போ கலாச்சாரம் கெட்டு அழியுது. இதை இப்போ திமுக அரசுக்கு ஒரு கேள்வி இருக்கிறோம். இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள், இந்த மாதிரி கல்வித்துறை ஏன் இதை செக் பண்ணி திருத்தம் பண்ணலை? அதுங்கிறது ஒரு பொறுப்பு. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, இன்னைக்கு நடந்த இந்த டபுள் மர்டர் குறையை பற்றி ஏற்கனவே அந்த பையனை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கான கல்வித்தொகையை காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு அந்த கல்வித்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? அந்த அளவுக்கு நடந்து முடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல அந்த இதை பண்ணவங்க திருப்பியும் இந்த கொலையில் ஈடுபடுறாங்கனாக்க, அப்போ அவங்கள எப்படி பெயிலில் வந்தாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுமா? அப்போ இன்னைக்கு என்ன காவல்துறை நடவடிக்கை எடுத்தது? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எப்படி வெளியில் இருக்காங்கிறது முதல் கேடு. அவங்க எப்படியே கண்காணிக்கப்படலை. யாரால? காவல்துறையால். நோட்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கண்காணிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அது ஏன் தவறியது? அப்போ அந்த மாதிரி நோட்டடாக பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. சொல்லுங்க. அது ஒன்று. இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ இதுக்கு காரணம் என்னென்ன தகவல் ஓடுது? கஞ்சா கலாச்சாரம். கஞ்சா கலாச்சாரம் இந்த எத்தனை பேருக்கு இதில் 2 பேர் இறந்துருக்காங்க, டபுள் மர்டர், அதாவது பஜார்லேயே. அடுத்தது இன்னும் அதில் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளி ஒருத்தர் அதில். கரெக்டாக. அதை தவிர இன்னும் சில பேருக்கு நிலைமை சீரியஸாக இருக்குன்னு சொல்லி தகவல் வருது. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு இளைஞர்கள் கூட்டம் கஞ்சா போதையில் இருக்கிறதா இப்போ தெரிவு தகவல் வருது. இது குறித்து இந்த மாவட்டத்துடைய இப்போ இருக்கிற பொறுப்பு, இப்போ டிஜிபியே போஸ்ட் இல்லை. அதுதான் முக்கியமான சமாதானம். எவ்வளவு கேர்லெஸ்ஸாக பொறுப்பு இல்லாமல் தமிழக அரசு இருக்குங்கிறத முக்கியமாக தெரிவிக்கிறோம். டிஜிபி இல்லை. அது உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் சொல்லி கூட அவங்க பண்ணுறதுக்கு தயாரில்லை. எந்த அளவுக்கு இந்த திமுகவோட தலைமை உச்ச நீதிமன்றத்து வழிகாட்டுதலை மதிக்கிறது பாருங்க. அதனால இப்போ காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சில்லிங் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்குங்கிறது 2021 இவங்க ஆட்சிக்கு வராங்க. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு பரவலாக, அதாவது கட்டுக்கடக்காமல் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். கேட்டால் ராஜஸ்தான்லேருந்து வருது, குஜராத்லேருந்து வருது. சரி வருது, உங்களுக்கு பார்டரில் உங்கள் இது என்ன ஆகுது? இது என்ன, இந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுற அந்த டிபார்ட்மெண்ட் என்ன படுத்து தூங்குதா? எந்த இடத்துல தூங்குது சொல்ல முடியுமா? அதனால் இப்போ நமக்கு கிடைச்ச தரவுகள் இப்படி பார்த்தீங்கன்னாக்க, இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி 852 கேஸுங்க 2021 இன்னைய வரைக்கும், அதாவது 10,385 கேஸாக 2022 ஆகி, அதுக்கப்புறம் 51% இன்க்ரீஸ் ஆகி, இப்படியே அந்த டேபிளான இது இருக்கு இல்லையா, அந்த கிராஃபு மேலே ஏறிக்கிட்டே போவதே தவிர அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எந்த சிக்னலும் இல்லை. இதுதான் என்ன சொல்கிறது, இது போதைக்கு ஒழிப்பு துறையானது படுத்து தூங்குதுங்கிறது நல்லா தெரியுது. இல்லை, அந்த போதை ஒழிப்பு துறைக்கு காவல்துறை கையாளும் தமிழக முதலமைச்சருங்கிறது யார்? நமது மாண்புமிகு முதலமைச்சர். அவங்க டிபார்ட்மெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா அதை நடத்துறதே அந்த சேர்ந்த அயலக பிரிவை சேர்ந்த ஒரு நிர்வாகி. அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலேருந்து பிணையில் வந்திருக்காங்க. பிணையில் வந்ததுனால இப்போ அவங்க சர்வசாதாரணமாக
ஒன்றும் கண்டிக்கவே இல்லை. அதில் கூட மத்திய சென்னையை சேர்ந்த இளைஞரணி தலைவர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க திமுகவில், அவர், அப்புறம் ராமநாதபுரம் எம்பி அவருடைய இது கொரியர் சர்வீஸு, இப்படியெல்லாம் தகவல் ஓடிச்சு. இது குறித்து ஒரு ஸ்ட்ரிக்டான அந்த கேஸை வந்து இன்னைக்கு வந்து துரிதப்படுத்தி அந்த இடி ரைடெலாம் நடந்து துரிதப்படுத்தி அங்கே ஒரு பக்கம் இருக்கிறச்ச இந்த போதை ஒழிப்பு துறையாக இருந்து துரிதப்படுத்தி இன்னும் வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவரை ஏன் திருப்பி வந்து என்கொயரி பண்ணி ஒரு கன்விக்ஷன் வாங்கிக்கல? இதுலேருந்து முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது, இந்த NDPS ஆக்டில் வந்து என்னன்னாக்கா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 2-3 தான் வைக்கிறாங்க. அதனால என்னது, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மரண தண்டனை கொண்டு வந்தால் தான் போதை கலாச்சாரங்கிறது அடங்கும். இல்லாட்டி இந்த போதை கலாச்சாரம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தமிழ்நாடு ஒரு மையமாக வச்சு இங்கேருந்து இலங்கையிலேருந்து இலங்கை வாழ் அகதிகள் இருக்கிற சிறையில் கூட அது வழியாக அது கடத்தப்படுறதா தகவல். அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் இருக்காங்க பிடிப்பட்ட அவங்களுடைய, அதாவது இலங்கைக்கு இங்கேருந்து வியாபாரமும் இலங்கையிலேருந்து இது வழியாக மற்ற நாடுகளுக்கும் போகிறதா நமக்கு தகவல் இருக்கும். ஸோ தமிழ்நாடு தான் ஒரு வந்து நல்ல டிரான்சிட் மாதிரி நடுவில் இடையில இருக்கிற ஒரு இடமா வந்து தெரியுது. இதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 மடங்கு வந்து இந்த பாமட்டிக்கல் இதெல்லாம் டேப்லெட்ஸ்லாம் பிடிச்சாங்களே, அது வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 3 விதமாக இருக்குது. டேப்லெட் வழியாக வருது, இன்னொன்று வந்து ஊசி கலாச்சாரம். அப்படி இருக்கிறது இந்த டேப்லெட் வழியாக வருதா இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதில் வந்து 101.42 லட்சம் டேப்லெட் வந்து 2024 வந்து எப்போ 2023 39,000 தான். ஆனால் இப்போ 1,42,000 அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் கோயில்களுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்துலாம் வந்து நடைபெறும். ஸ்கூலுக்கு கேள்விப்பட்டது என்னன்னாக்கா, டீச்சர்களாக ஸ்கூலுக்கு உள்ளே வரும்போது 4வது படிக்கிற பையன் பேக்கெட்டில் போதைப் பொருள் இருந்தால் தகவல் வருது. இது கல்வித்துறை என்ன பண்ணுது நம்ம கேட்குறோம். வந்து காவல்துறை என்ன பண்ணுது? அது எப்படி அவங்க வாங்கிட்டு வராங்க? அப்போ யார் கொண்டு போய் விற்கிறது? இது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, சில பேர் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அப்பா வந்து ஒன்று அரெஸ்ட் ஆகிருப்பார், இல்லை வேறு ஏதாவது இதுவாக இருப்பார். அப்போ கண்காணிக்க இல்லாமல், அதாவது தொடர்ச்சியாக குடும்பமே இதில் வர மாதிரி இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சுகாதாரத்துறையை கையாளுற நம்ம சுகாதாரத்துறை திரு சுப்பிரமணியம் அவர்களை இதை பற்றி என்ன பேசுகிறாங்க. இப்போ வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவர் கீழே இருக்கு, அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம் அட்மிட்டே ஆறுதல் இல்லைன்னு ஒரு தகவல் கொடுத்தாரு. அப்போ அட்மிட் ஆகாமையே அங்கே இருக்க சிசி கேமரா பேசுமா, யார் அட்மிட் ஆகிறா, யாரை பிறகு இருக்கா? இப்போ ராமேஸ்வரத்தில் 360 கோடிக்கு சமாதாரம் ஒருத்தரை கொகையில பிடிக்கிறாங்க. இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாடுக்கும் சர்வசாதாரணமாக தென் தமிழகத்தில் மைய புள்ளியாக இருந்து அங்கேருந்து இங்கே வட தமிழகம் வந்து இங்கேருந்து வெளியில் போகுது. அதனால் இந்த போதை கலாச்சாரத்தினால இவங்களுக்கு வர வருமானத்தினால தான் இங்கே தமிழக அரசு கண்டுக்கிறது இல்லைங்கிறத உறுதியாக சொல்லுவோம். இதனால் இப்போ இதையாவது வருகை இப்போ வந்து தேர்தல் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னிலேருந்து ஒரு 4 வாரம் வச்சுக்கோங்க. 4 வாரத்தில் வர கடத்த காலம். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, அள்ளி வீசு முதியோர் பென்ஷன் மத்திய அரசு திட்டம். அந்த மத்திய அரசு திட்டத்தில் இன்றைக்கி திருப்பி 8.8 கோடி வந்து காத்திருந்து ரிலீஸ் பண்ணாமல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லா பணத்தையும் மத்திய அரசு திட்டங்களை கொடுத்துட்டு, அதான் மக்களே வந்து நல்லது செஞ்சுருக்காருன்னு புரியாமல் வந்து இன்றைக்கி ஜனங்க வந்து டிவியில் வந்து நன்றி தெரிவிக்கணும். நன்றி தெரிவிக்க வந்து மத்திய அரசு தான் முதியோர் பென்ஷன், அப்புறம் இந்த புதுமை பெண் திட்டமும் இதுதான். மாற்றுத்திறனாளிகளும் மத்திய அரசு. இந்த பணத்தை எல்லாம் இவங்க இத்தனை நாள் கொடுக்காம அவங்கள வதைச்சிட்டு இப்போ என்ன சிறப்பு தொகை கொடுக்குற மாதிரி பண்ணுறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் போய் சொல்லலை, நீங்கள் வேணால் கூகுளில் தட்டி பாருங்கள், தமிழில் உண்மை வெளியே வரும். இந்த பணத்தை எல்லாம் கொடுக்காம அதை பற்றி கவலைப்படாமல் போதை கலாச்சாரத்தை பற்றி வளர்க்குறதுல ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்துருக்கு தமிழ்நாடு. என்ன இவ்வளவு 4 வருஷத்தில் இவ்வளவு மோசமான நிலைமை வந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் தொந்தரவு. அப்போ அந்த குழந்தைங்க எந்த மனையிலுக்கு தன்னோட சுயநலவு இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷங்கிறது நிதர்சனமான உண்மையா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் சிறார்களை அழிக்கிறீங்களா? உங்கள் வீட்டு குழந்தைகளை பண்ணால் சும்மா இருப்பீங்களா? உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்கள் வீட்டு மகளிர், உங்கள் வீட்டில் இருக்கிற எங்களுடைய வரி பணத்தில் இருக்கிற காவல்துறையோட பாதுகாப்பாக வாழ்வீங்க. தெம்பிருந்து திராணி இருந்தால் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒரு 4-5 நாள் தைரியமாக மஃப்டியில் நடப்பாரா ஸ்டாலின் அவர்கள்? நடக்கட்டும். நடந்துட்டு என்ன நடந்துட்டு ஒன்றும் புரியாதில்லை. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தானே வியாபாரமே பண்ணுறாங்க. அரசே வியாபாரம் பண்ணுது. என்னத்தை? மது டாஸ்மாக் நடத்துது, அடுத்தது போதை கலாச்சாரத்தை அதுவே நடத்துது. அப்புறம் இது என்னங்க அரசு? மக்களுடைய பாதுகாக்கிற அரசா? இன்னும் வருங்கால தேர்தலில் மக்கள் வந்து கவனம் செலுத்தணும். கட்டாயமாக இதுக்கு கொடுக்குற 100 ரூபா 500 ரூபால மத்திய அரசோட திட்டம், மக்களுக்கு வரி பணத்தில் கொடுக்க வேண்டிய திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கேன். அதை எடுத்து கொடுத்துட்டு சிறப்பு தொகை கொடுத்து அது கொடுத்தது சொல்றது முதலமைச்சர் சொல்றது வன்மையாக கண்டிக்கிற பொதுமக்களாக வரி செலுத்தி வர்றாங்க. எங்களுடைய பணம் நீங்க கொடுத்தது எப்படி மாறுத்தட்டுறீங்க? உங்க சொந்த பணத்தையா கொடுத்தீங்க? முதலமைச்சர் அவர் கேள்வி கேட்கிறேன். நான் இன்னைக்கு இவ்வளவு வரி பணம் கட்டுறேன், என்னுடைய பணமும் அதில் இருக்கேன். ஏன் தமிழக அரசு சொல்லுங்க, பொதுமக்களை உங்களுக்கு சொல்றாரு, மறிக்கட்ட உங்களுக்கு நன்றி சொல்லுங்க.
நீங்கள் இன்னைக்கு முன்னேறமாக இருப்பீங்க, நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னேறிப்போம் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி அடிமைத்தனத்தை வச்சு சோம்பேறியாக்கி நான் நல்லது செய்கிற ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னு ஏங்க ஊக்கத்தொகையை கொடுத்து இன்னைக்கு உயிர் போகுது. என்ன பிரயோஜனம்? அந்த ஊக்கத்தொகையை அனுபவிக்கிறது கூட எல்லாம் உயிர் போகுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஜனங்க? அதையும் சேர்த்தா பணத்தையும் சேர்த்து அந்த உயிரையும் போட்டு அந்த குழியில் புதைக்கணுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கேள்வி பதில் சொல்லுவாரா? அதனால இது ரொம்ப வருத்தம். அது மட்டும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இதுதான் சொன்னேன், பாலியல் தொந்தரவு, போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம். மது போதை கலாச்சாரத்தில் சிறார்கள் சேர்ந்து ஒரு குழு எல்லாம் சேர்த்து எத்தனை பேரை கொலை பண்ணிச்சு சொன்னான். எங்க பொழப்ப தேடி நாட்டுக்கு முன்னு ஒரு தன்னுடைய மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு சேவை செய்து சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை பெருக்கணும்னு, தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கணும்னு புலம்பெயர்ந்து இங்க வேலை செய்யறாங்க, கடின உழைப்பு பண்றாங்க. இங்க தண்ணியும் போதையும் அடிச்சுட்டு இங்க இருக்கிற தமிழர்கள் வளராம, அதாவது தான் ஊக்குவிச்சு மேல வர பார்க்காம உழைக்காம கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? பாலியம் ஏதாவது என்ன சொல்றது, வட இந்தியர்கள் முட்டாள்கள்னு. யாரு முட்டாளாக்குறீங்க நீங்க உங்க தமிழ் மக்களை? போதை என்ன பண்றோங்கிற தெரியாத நிலைக்கு கொண்டு தள்ளுறீங்க. இதை ஒத்துப்பாரா ஸ்டாலின்? நாங்க இப்ப சேலஞ்ச் பண்றோம். இதை நிச்சயமாக உயர்நீதிமன்றம் வழக்காக வந்தா, உயர்நீதிமன்றத்தில் 1008 கேள்வி. நேற்றுக்கு ஒரு கலெக்டர் சாஷ்டாங்கமா உழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் ஒரு கேவலப்படுத்துற அளவுக்கு எடுத்துக்கிட்டு போறது, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இல்லை. இப்போ அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், இப்போ இந்த போதைப் பொருளால் இந்த கொலைகள், அடுத்தது இது பாலியல் தொந்தரவு. ஏங்க ஒரு ஆளுங்கட்சி, நீ ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மறுகாடு எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? நீங்க மற்றவங்களுக்கு சேவை செய்யணும், ஒரு மதிப்பு கொடுக்கணும் தான் சொல்லி உங்களை அந்த சமுதாயத்தில் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வான்வெளியில டியூட்டியில இருக்காங்க, அந்த லேடிஸ் கிட்ட போய் கை நீட்டி அமக்கலம் பண்ணிருக்கீங்க. இது ஸ்டாலின் இன்னைக்கு வாய் திறக்கலாம். இன்னைக்கு அவங்க கட்சியிலேருந்து அவரை எடுக்கல, பதில் சொல்லுவாரா? இதுதான் அவருடைய என்ன சொல்றது, சமூக நீதியா பெண்களை பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களாம். வான்வெளியில போனாலும் பாதுகாப்பு இல்லை, ரோடுல போனாலும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருந்தாலும் கொலை, வழியில போல கை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, வேற இடத்துல தொடர்றது. ஒரு இன்ஸ்பெக்டர் கனிமொழி அக்காவுடைய கூட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டரே என்ன பண்ணாங்க, பாலியல் தொந்தரவு இடுப்புல கிள்ளினதா. இந்த அளவுக்கு இருக்கிறவங்க திருப்பி வரணுமா ஆட்சிக்கு? வீடு வீடா போய் 10 பேர் அமைச்சு ஒரு குழுவா போட்டு சந்திக்கிறாங்களாம். சந்திக்க வர மக்கள்கிட்ட பெண்களே நீங்க ஜாக்கிரதையாங்க, உங்க கையை கூட பிடிச்சி இழுத்துருவாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க ஏன்னாக்க பெண்களை எப்படி ஒரு தெய்வம் மதிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசை பத்தி பேசுறாரு. மத்திய ஏதாவது கேட்டா உடனே என்ன பண்றது, யூபியை பாரு, அதை பாரு, முதுகு முதல்ல சுரிங்க, அப்புறம் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க கேட்கிறேன், ஒரு வாழ்வெளியில கூட நீங்க போறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த கூட இருக்கீங்கன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கணும்? திருப்பி ஆட்சிக்கு வரணுமா? மக்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. என்ன பண்றாங்க, இங்கேருந்து போறாங்க, என்ன ஃப்ளைட்ல போறாங்க, ஃப்ளைட்ல போயிட்டு அவங்க வேலை நிமித்தமா அந்த பெண்மணிகள் கஷ்டப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டுக்கு தன்னால என்ன சேவை செய்ய கொடுங்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணுகிட்ட எப்படி தவறா நடந்துக்கிட்டாங்க. ஒரு பெண்ணை நான் சொல்ல விரும்பல, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது இண்டிகோ ஒரு பிரைவேட் விமானத்துல அவங்களே பல விதமான இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அவங்களோட டியூட்டி நெவர்லாம் சொல்ற மாதிரி முன்ன பின்ன இருக்கு. அதை இப்படி எல்லாம் சமாளிச்சு அவங்க வராங்க. அது ஏன்னா காரணம் பொருளாதாரத்தை உயர்த்தணும், தனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும், வேலை செய்யணுங்கிற எண்ணத்துல வராங்க. அவங்க சுயமரியாதையோட உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து கையெடுத்து கும்பிடாம இந்த கயவர்கள் இன்னைக்கு பாலியல் தொந்தரவு பண்ணா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாகணும். அதுதான் முக்கியமான. இன்னைக்கு திருத்தின குற்றவியல் சட்டத்தின்படி பச்சிளம் குழந்தைகளை சிறார்களை மாதிரி பாலியல் தொந்தரவு செஞ்சு கொலை செய்தாங்கனாக்கா அவங்களுக்கு மரண தண்டனை இருக்கு. ஏன்னா 2 வயசு குழந்தைய சில நாட்களுக்கு முன்னாடி இங்க சென்னையிலும் சரி இன்னொரு இடத்தையும் பண்ணி பாலியல் தொந்தரவு பண்ணி கொலை பண்ணதை நம்ம மறக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் வெறும் ஒரு 2 மாசத்துல ட்ரையல் பண்ணி உடனே அவங்களுக்கு விசாரணை முடிச்சு மரண தண்டனை உள்ள தள்ளணும். 2வது விஷயம் இப்ப என்ன சொல்றோம்னாக்க, இந்த பெண்ணுக்கு நடந்த அவமானத்துக்கு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தோம், கடலூர்லயோ சிதம்பரத்துலயோ பிரிட்ஜில் துரத்திக்கிட்டே போறாங்களா 2 ஆம்பளைங்க. அந்த பசங்க பக்கத்துல போயிட்டு, அந்த லேடிஸ் பக்கத்துல போயிட்டு ஏதோ தேவை இல்லாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அந்த பெண்கள் ஒரு பாரதியார் கண்ட கனவு பெண்கள் மாதிரி எழுந்து ரோடுலயே நிக்க வச்சு என்ன அடிச்சாலே என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் பரவாயில்லான்னு சொல்லி தைரியமா இன்னைக்கு பண்ணி ஒரு வீடியோக்கெல்லாம் வந்தது. அப்படிப்பட்ட பெண்கள் தைரியமா இருந்தாதான் வாழ முடியும் போல் இருக்கு. பெண்கள் இங்க எல்லாமே எங்கெங்க ஓடி போவாங்களா?
இவங்க வீட்டு பெண்கள் மட்டும் இன்னைக்கு துர்கா ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு, பொண்ணுக்கு பாதுகாப்பு. நான் ஒரு வீடியோ பார்த்து சில நாட்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அவங்க பொண்ணு வருது, கோபாலபுரத்தில் இறங்குறாரு, ஒரு மகளிர்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சு தனியாக கூட்டிட்டு போங்கிறாரு. அட உங்க பொண்ணுக்கே நீங்க பாதுகாப்பை வந்து பாக்குறதுக்கு தைரியமா இல்லை இங்க நடமாடுறதுக்கு உங்க கட்சி கூட்டத்துலனாக்க அந்த அளவு தான் இருக்குதா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? பெண்களுக்கான இது வந்து 2024 60%, மகளிர் குழந்தைகளுக்கானது 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம கேட்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் தொடர்பு யாரு? இவங்க அந்த இசிஆர்ல துரத்தினது யாரு? இவங்க டிஎம்கே கொடி. ஸோ ஆளுங்கட்சி வந்து மற்றவங்கள பொதுமக்கள் இந்த மாதிரி ஈடுபடுறச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நியாயம் கற்றுக் கொடுக்கறதுக்கோசம் தான் இருக்கு, நியாயம் வாங்கி தரத்துக்கு. ஆனா ஆளுங்கட்சியே வருதுல, காவல்துறை எப்படி நடந்துக்கிறத மக்களை பார்க்கணும். இந்த மாதிரி ரமேஷ்ங்கிறவர் வந்து ஒரு டிஎம்கே அந்த நிர்வாகி வந்து எந்த வலுக்கட்டாயமா எப்படி பண்ணாரு. கிருஷ்ணகிரி இதுல வந்து ஒரு டிஎம்கே அதாவது சிறு இளைஞர் அணி இருக்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்ட்ரோல்ல இருக்க, அதுல சேர்ந்த அவங்க ஒருத்தங்க வந்து 2 வயசு குழந்தைய எப்படி பாலியல் பண்ணி கொலை பண்ணாங்க. இப்படி இருக்கிறச்ச டிஎம்கே வந்து வெல்லும் தமிழ பெண்கள் அப்படின்னு ஒரு புதுமை பெண்கிற ஒரு திட்டமா. இந்த திட்டம்லாம் எதுக்குங்க? இவ்வளவு அவமானப்பட்டு கை நீட்டி பெண்கள் கலைஞர் உரிமை, பெண்களுக்கான உரிமை தொகையா? எங்க உரிமை வந்து கற்பை பாதுகாக்கிறது. அந்த கற்பை பாதுகாக்கிறதுக்கே எனக்கு உரிமை இல்லாத இடத்துல நீங்க பழங்குடியினருக்கான கொடுத்த பணத்தை எடுத்து நீங்க மத்திய அரசு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வேற. ஏன் ஒரு பாலியல் தொந்தரவு நடந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட அழறதா, அந்த அழுகை தீக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்களேன் பார்க்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு ஆடு வருமா? தைரியம் இருக்கா ஸ்டாலின் அவர்களுக்கு? இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இன்னைக்கு சொல்றோம். தன்னுடைய தாலியை கூட அடகு வச்சு வருமானம் இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. யாரு? முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து. ஏன் சொல்றாங்க? நீங்க தானே முதலமைச்சர், உங்களை பார்க்க விட்டீங்களா? இன்னைக்கு அவங்க மத்த கட்சி எதிர்கட்சியை நோக்கி போறாங்க. அவர் உடனே ஒரு குறுகிய காலத்துல 1 மணி நேரத்துல தீர்த்து வைக்கிறாரு. அது இல்லைங்க ஆளுமை. நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் யாரு மாற்றுத்திறனாட்டி குழந்தையாட்டியால பாலியலுக்கு கிடைப்பாங்களா? அதுதான் கண்ணோட்டம். நாங்க சொல்ல, மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு என்ன கூப்பிடுங்க. நீங்க அப்பா என் கற்பு போயிட்டே இருக்குன்னு அழுகுறாங்க பல பெண்கள், குழந்தைகள் அழுது. தாத்தா எனக்கு உயிர் பாலியல் தொந்தரவு இருக்குது தாத்தா, சிறு என்ன படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு பொதுமக்கள் எல்லாரும் எங்க உயிர் போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீட்டிங் போட்டுக்கிட்டு அடுத்த 2000 கோடி ஓட்டு வாக்கு நம்ம வாங்கியே தீரணும். அதுல வந்து ஒரு கம்பெனியா இருந்துகிட்டு எங்களுடைய வரி பணத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி ஆட்சி வரணும் அந்த ஒரு எண்ணத்தை தவிர நீங்க என்னங்க பாக்குறீங்க? உங்களுடைய கடமைகளை செஞ்சீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்களை, அதாவது வீட்டுல எந்தெந்த பெண்கள், அத்தனை பெண்களும் தன்னுடைய ஆண்களை கூப்பிட்டு, சகோதரிகளை அப்பாக்களெல்லாம் கூப்பிட்டு, தயவு செய்து யாரும் டிஎம்கேக்கு ஓட்டே போடாதீங்க, திமுக முற்றிலும் புறக்கணிப்போம் சொல்லி இன்னைக்கு மகளிர் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம் ஆரம்பிக்கணும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு படிப்பினை வரும். அது எப்படி போராட்டம்? மறைமுக போராட்டம். மொத்தமா வந்து நீங்க வாங்கி 1000 ரூபாய் வாங்கிட்டு எங்களை கற்பனை அழிச்ச இத பாருங்க உங்களுக்கு பரிசளிக்கிறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கு வாக்களிச்சு மாற்றத்தை கொண்டு வரதா நீங்க செய்யக்கூடிய ஒரே காரியங்கிறது உறுதி. இதை வந்து எந்த மாற்று கருத்துக்கள், இதுல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பெண்களும், இந்த தமிழ்நாட்டில் மண்ணில் வாடுற ஒவ்வொரு பெண்களும் நீங்க கண்ணகியா மாறணும். கண்ணகி கற்ப கலைச்சவங்க எப்படி கை வந்து பாண்டியனை அழிச்சாங்க, அந்த பாண்டிய ராஜாவை அழிச்ச, பாண்டிய மண்ணையை அழிச்ச ராஜாவுக்கு ஒரு புத்திமதி சொல்லி கொடுத்தாங்களோ நீதிக்கு, ஒவ்வொரு கண்ணகியாக இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பெண்களும் பெண் குழந்தைகளும் அந்த கண்ணகிக்கு உதவி செய்யுமாக அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களும் மொத்தமா புரட்சி வந்து மறைமுகமா இந்த தேர்தலை கண்டாதான் நாட்டுக்கு நல்லது நடக்குங்கிறத உறுதி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.